மறுபடியுமா? அட ஆமாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நம்ம கிராஸ் குட்டிங்கெல்லாம் விழுகுது, மிக்சடு கப்பியாக விழுகுது அப்படின்னு. இப்போ மறுபடியும் அதே விஷயம் நமக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த டைம் சில்வர் அடோ ப்ளூவில். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 40 குட்டிங்களை நம்ம மொத்தமாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுருந்தோம். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட காட்சி தான் இது. இதில் வந்து விட்ட எல்லாமே சில்வர் அடோ ப்ளூ தான். ஆனால் நமக்கு வந்த எல்லாமே சில்வர் அடோ ப்ளூ கிடையாது. ஒன்று கூட சில்வர் அடோ ப்ளூ கிடையாது. ஜாப்பனீஸ் ப்ளூவில் கூட ஒரு 3 குட்டியாச்சும் ஒரிஜினலாக விழுந்துச்சு. ஆனால் இதில் 40மே அப்படியே விழுந்துச்சு. எல்லாத்தையும் அதை பிடிச்சி தனியாக விடலான்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மிக்சடு கப்பியெல்லாம் ஒரு டப்பில் போட்டு வச்சுருந்தேன். அந்த டப்பில் கொண்டு போய் விடலான்னு டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணிவிட்டு மொத்தமாக அதில் விட்டுட்டேன். இப்போது பார்த்தா நான் நம்மள்கிட்ட போட்ட குட்டியில் வந்து சில்வர் அடோ ப்ளூ. இந்த சில்வர் அடோ ப்ளூ கப்பீஸ் கூட என்கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மிக்சடு கப்பீஸ் இவ்வளோ இருக்குது. அப்புறம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தது அக்வேரியம் ஷாப்பில் வாங்காதீங்கன்னு. ஒரு சில அக்வேரியம் ஷாப்ஸில் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் ஃபஸ்ட்டு ப்ரீடில் மேபி அப்படி வரலாம். நான் செகண்ட் ப்ரீடு வந்து இப்போது ஒரு 2 மந்த்ஸ் சைஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 1 மந்த் ஆச்சுன்னா அது கரெக்டாக வந்திருக்கான்னு நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் எதுக்கும் நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்குகிறப்போ ப்ரீயாகவே நம்ம மெச்சூராக வாங்காமல் ஓரளவு மீடியம் சைஸாக வாங்கி அதுலேருந்தே வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கலாம். அதனால் வாங்குகிறப்ப பார்த்து வாங்குங்க இம்போர்ட்டட் கப்பீஸ் மட்டும்.